ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சிக்காரன் பேரன்புமாகியார் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருவுலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் பிரார்த்தித்தவராக. கணிதத்திற்குரிய தாய்மார்களை சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய மதிப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களில் மனிதனுடைய விரலை அந்த கடலுடைய நீரில் அவன் நனைத்துவிட்டு அவனுடைய கையை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அதில் இறுதியாக ஒரு சொட்டு நீர் இருக்கும் இல்லையா, தண்ணீர், இதனுடைய மதிப்பு தான் இந்த உலகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த உலகம் என்பது இறைவனுடைய பார்வையில் மிகவும் அற்புதமான ஒரு உலகம். இந்த உலகத்துல ஒரு நீருடைய சொட்டி என்பது அந்த சொட்டின் மூலமாக ஒரு மனிதனுடைய தாகத்தை கூட தணிக்க முடியாது. அதனால இந்த ஒரு பயன் அல்ல என்று சொல்லக்கூடிய வகையில தான் மனிதனுடைய விஷயங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இறைவனுடைய பார்வையில் இந்த மொத்த உலகம், வானம், பூமி, அதற்கு இடைப்பட்ட கோள்கள், இந்த உலகத்தில் இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பார்வையில் மிகவும் அற்புதமாக கருதுகின்றான். இப்படி அற்புதமாக கருதக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமாக இருந்தால் கூட அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கையா? ஒரு மனிதனுக்கு அற்பமான ஒரு பொருள் கிடைத்தால் கூட அந்த பொருள் என்பது அவனால் எல்லா காலமும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அற்பமானது கூட நிரந்தரமாக மனிதன் அனுபவிக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மனிதனுடைய வாழ்க்கை என்பது இறப்புகளை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒரு நிலையில் மரணத்தை மனிதன் எதிர்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துகின்றான். இந்த உலக வாழ்க்கை இறைவன் ஏற்படுத்திய காரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இறைவன் வாழ்க்கையை வழங்கியிருக்கின்றான். இதற்கு பின்னால் மரணம், அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தியதற்கான காரணம் என்னவென்றால் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல இபாதத்துகள், நல்ல அமல்கள் யார் செய்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காகத்தான், சோதிப்பதற்காக மட்டுமே இதை ஏற்படுத்தியதாக அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவனுடைய பார்வையில் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை. இதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த உலகத்தை அவன் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும்தான் ஏற்படுத்தியதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். பொதுவாக இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் கூட மனிதனுடைய நிலை எப்படி இருக்கின்றது? நாம் அற்பமாக கருதக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகள் எதை நோக்கி மையமாக இருக்கின்றது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் மனிதன் பல கனவுகளோடு இந்த உலக வாழ்க்கையை அவன் அதை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றான்.
ஒரு மாணவன் கல்வியை நோக்கி, ஒரு மருத்துவன் அடுத்த இலக்கை நோக்கி, ஒரு நோயாளி ஆரோக்கியத்தை நோக்கி, ஒரு வசதி இல்லாதவன் வசதியை நோக்கி, இப்படி உலகத்திலே மனிதன் அவன் எதிர்நோக்கக்கூடிய இலக்கை நோக்கி அவனுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதை நாம பார்க்கிறோம். இப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை கூட மனிதனுக்கு எல்லாமே இன்பத்தை கொடுக்குமா? உலகத்தில் யாராவது தன்னுடைய இலக்கை அவன் அடைந்தவன் என்று சொல்ல முடியுமா? அந்த இலக்கை அடைந்தது கூட பிரச்சனை இல்லாமல், சங்கடம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் அடைந்திருக்கின்றான் என்று சொல்ல முடியுமா? ஒரு மாணவன் கல்வியை பெறுவதாக அவன் முயற்சித்தால் கூட அந்த கல்வியிலே அவன் சிரமத்தை சிரத்தை எடுத்தால் மட்டும்தான் அதை அவனால் அடைய முடியும். இப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு நோயாளி ஆரோக்கியத்தை பெறுதா, ஒரு நோய் வந்துட்டு வீட்டில் உட்கார்ந்து ஆரோக்கியம் கிடைக்குமா? அந்த ஆரோக்கியத்தை பெறக்கூடிய முயற்சியை அவன் எடுக்கவில்லை என்றால் அந்த ஆரோக்கியத்தை அவனால் பெற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது பருவ மாற்றங்களை போன்று எப்படி இரவு பகல் மாறி மாறி வருகின்றதோ, குளிர்காலம் வெயில்காலம் என்று எப்படி மாறி மாறி வருகின்றதோ, இது போன்று மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் அவனுடைய முயற்சியை அவன் எடுக்கக்கூடிய நேரத்தில் சிலரை அடைகின்றான், பலரை அவன் அடையக்கூடிய நேரம் வருவதற்குள் மரணத்தை தழுவுகின்றான். இருந்தாலும் இப்படிப்பட்ட அற்பமான இந்த வாழ்க்கைக்கு மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் நோக்கங்களையும் அவனுடைய ஆற்றல்களையும் ஒரு சேர அதை நோக்கி அவன் முயற்சி செய்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த முயற்சியினால் அவனுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அவன் அனுபவிப்பதை விட தன்னுடைய சந்ததிகளும் அதற்கு பின்னால் வரக்கூடியவங்க அனுபவிப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் மனிதனுடைய முயற்சிகள் பலதரப்பட்ட நிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்றான் அப்படின்னா, இந்த சமயக்குள்ள சத்தா மனிதன் உலக வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கை பற்றி திருமறை குர்ஆன் அல்லாஹ் அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றான். இந்த சரியக்குள்ள சத்தா மனிதனுடைய முயற்சி என்பது பலதரப்பட்டதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவனுடைய இலக்கை நோக்கி அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் தசிரு வாசிரத்து விஸ்ரோஹரா, எந்த மனிதனுடைய சுமையையும் இன்னொருவன் சுமக்க முடியாது. மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொன்னான். மறுமை நாள் இந்த உலகத்துல என்னுடைய பிள்ளையுடைய சுமையை என்னால் சுமக்க முடியும், என்னுடைய மனைவியுடைய சுமையை என்னால் சுமக்க முடியும், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், சமூக மக்கள் படக்கூடிய துன்பத்தில் என்னால் இயன்றவரை பங்கு கொள்ள முடியும். ஆனால் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியுமா? தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பனால் ஏதாவது செய்ய முடியுமா? யாராலும் யாருடைய சுமையையும் அவனால் சுமக்க முடியாது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அன்ன லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, அவன் எதை இந்த உலகத்திலே அவன் சம்பாதித்தானோ, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எதை பெற்றானோ அதுதான் மறுமையில் அவனுக்கு கிடைக்கும். நல்லது திருமறை அடிப்படையிலே, மார்க்க அடிப்படையிலே இந்த உலகத்திலே இபாதத்தோடு கழித்தான் என்றால் மறுமையிலே கிடைக்கும். மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்றால் அது கிடைக்கும். எதை இந்த உலகத்திலே அவன் தேடிக்கொண்டானோ அது நாளை மறுமையிலே அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இப்ப இந்த இடத்துல நாம எதை நோக்கி நம்மளுடைய பாதை அமைத்துக் கொள்ளணும்? அற்பமான இந்த ஒரு உலக வாழ்க்கையை புரிந்து கொள்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் சிரத்தி எடுக்கக்கூடிய அந்த சிரமம் நமக்கு பயன் பெறுமா என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகின்றது. இருந்தாலும் நமக்கு எது பயனளிக்கும் என்ற கேள்வியை நாம கேட்கணும். உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்கின்றான், நன்மை எதிர்நோக்கி அமைக்கக்கூடிய நேரத்தில் மறுமையிலே சொர்க்கத்தை பெற முடியும். அப்ப இந்த உலக வாழ்க்கையை நாம் எதை நோக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது ஒரு நம்பிக்கையாளராக இருந்தால் எதை நோக்கி அமைத்துக் கொள்வான் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். ஒரு நம்பிக்கையாளர்னா யாரு? நாம நம்பிக்கையாளர். முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம் நம்பிக்கையாளர். இறைவனுடைய பார்வையில் இந்த நம்பிக்கையாளருடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒமன் அராதல் ஆகிரத்தி வஸாலஹா ஸகீரா வ முஃமின், இறை நம்பிக்கை கொண்டு, இறைவனை நம்பிக்கை கொண்டு, இறை நம்பிக்கையாளராக இருந்து கொண்டு யார் ஒருவர் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக ஒருவன் இந்த உலகத்திலே முயற்சி செய்கின்றான் என்றால் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கை அவன் எப்படி நல்ல வகைக்காக அமைத்துக் கொள்கிறானோ இதற்கு மறுமையிலே அவனுக்கு இறைவன் நன்றி கூறுவான் என்று சூரா பனி இஸ்ராயீல் அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நம்முடைய முயற்சி மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையை நோக்கி இருக்க வேண்டும். மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில
எதை நாம் ஆசைப்படணும்? மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை நோக்கி நாம் ஆசைப்பட வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பற்றி பட்டியல் போடுகிறான். சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும்? அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியது? வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ஓ சாலிமு இலா மக்பிரத்தின் ரப்பிக்கும் ஓ ஜன்னாத்து அர்துக ஸமாவாத்தி வல் அர்த் ஓ இஸ்தலில் முத்தகீன். சொர்க்கத்தினுடைய தன்மை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வானம் பூமி பரப்பளவு கொண்டது. உலகத்துல மனிதனுடைய எல்லையை கணிக்க முடியாத ஒரு தொலைவு என்னவென்றால் வானம். மனிதனால் கற்பனையில் கூட கொள்ள முடியாத ஒரு தொலைவு எதுவென்றால் வானம். அப்படிப்பட்ட பிரமாண்டமான ஒரு சொர்க்கத்தை மனிதன் ஆசைப்பட வேண்டும். இப்படி சொர்க்கத்துடைய இன்பத்தை, அதில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை அல்லாஹ் பட்டியல் போட்டுக்கிட்டே வர்றான். பட்டியல் போட்டு வரக்கூடிய நேரத்தில் கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஃபி தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். ஆசைப்படணும். உலகத்துல எதையெல்லாமோ ஆசைப்படுறோம் இல்லையா? ஆசைப்படுறதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான், ஆசைப்பட வேண்டும். எதை நீங்கள் ஆசைப்பட வேண்டும் என்றால் இந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் ஆசைப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த சொர்க்கத்தை எல்லாம் நாம பல நேரங்களில் நாம சில இடங்கள்ல நாம கேட்கிறோம். பயான்கள்ல நாம கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நாம இதை தெரிந்து கொள்கின்றோம். இப்படி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை முறையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோமா? சகாபாக்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அந்த நிலை நமக்கு ஏன் வரல? நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு வைங்க, இறைவனுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுடைய நிலை என்பது மோசமான நிலையில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லும் போது வரலாற்று ஆசிரியர்கள் நபித்தோழர்களை பற்றி சொல்கிறார்கள். இருண்ட பக்கத்திற்குரியவர்கள், கருப்பு பக்கத்திற்குரியவர்கள், பரம்பரையாக பழித்திருக்கக்கூடியவர்கள், தவறான பழக்கத்திற்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு அரபிகளாக வாழ்ந்தவர்கள் மத்தியில் தான் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரால் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய புரட்சிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளப்பட்டது. எவ்வளவு காலத்துல? இன்னைக்கு நாம வாழக்கூடிய பிறந்த காலத்திலிருந்து முஸ்லீம். ஆனால் நபித்தோழர்களுடைய அந்த இஸ்லாமிய பருவம் என்ன தெரியுமா? சிலர் 40 வயசுல முஸ்லீமா இருப்பாரு, சிலர் 50 வயசுல முஸ்லீமா இருந்திருப்பாரு. சிலருடைய முஸ்லீமுடைய அந்த பருவம் என்ன தெரியுமா? மரணிக்கக்கூடிய தருவாயில கூட இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. இப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், அவர்களுடைய பருவம் என்பது அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு பின்னால் இந்த மார்க்கத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரிந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே விழிரச் செய்தார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்தை பற்றிய புரிதல், இஸ்லாத்தை பற்றிய தெளிவு நமக்கு இருக்கணும். இஸ்லாத்தை பற்றிய தெளிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னு வைங்க, உலகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய எவ்வளவு பிரச்சனையும் இலவான முறையில் எதிர்கொள்ள முடியும். சகாபாக்கள் எதிர்கொண்டார்கள். உலகத்தில் அற்பமான பொருளுக்கு அடித்துக் கொண்டவர்கள் தான், அற்பமான இன்பத்திற்காக பரம்பரையாக பழி தீர்த்தவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய மாற்றங்கள் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாய்களில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளித்தார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, இதற்கு பின்னால் நம்முடைய நிலை என்ன, மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற புரிதல் அவர்களுடைய வாழ்க்கையில் மேலோங்கிய காரணத்தினால் அவர்களிடத்திலே மாற்றங்கள் வந்தது. அப்ப நம்ம இந்த கல்வியை வளர்த்துக் கொள்ளணும், இஸ்லாத்தை பற்றி படிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒமன் சலக்க தரீக்கன் இருந்த பிசு ஃபீஹி இல்மன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை எதுல இருக்கு தெரியுமா? கற்றுக்கொள்வதில் இருக்கு. நாம் அதை படிப்பதில் தான் நம்ம இருக்குது. மார்க்கத்தை பற்றிய தெளிவு நமக்கு எப்போ வரும் தெரியுமா? வாழ்க்கையில நாம ஏதோ முஸ்லிமா பிறந்ததுனால சொர்க்கம் கிடைக்கும் அப்படி நாம நினைச்சோம் அப்படின்னு வைங்க, கிடைக்காது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸிப்தும் அன் ததுல் ஜன்னah, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு சொர்க்கம் இலகுவான முறையில் கிடைத்துவிடும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? முஸ்லிமா இருந்ததுனால சொர்க்கம் கிடைக்காது. முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய இடத்துல சொர்க்கம். நம்முடைய வாழ்க்கை முறை என்பது பிறப்பு முஸ்லிமாக இருக்கலாம், நம்முடைய மரணம் என்பது இஸ்லாமிய நெறிமுறைப்படி இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் இஸ்லாமிய நெறிமுறைப்படி வர வேண்டும் என்றால்
அதற்கு மார்க்கத்தை பற்றிய புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை என்ன தெரியுமா? எந்த மதத்திலும் மார்க்கத்திலும் கொடுக்காத ஒரு அடிப்படை இந்த மார்க்கம் கொடுக்கு. வேற எந்த மதத்திலும் கிடைக்காது. படி அப்படின்னு சொல்லும். வேற எந்த மதத்திலேயும் படிக்க சொல்ல முடியுமா? படிக்க சொல்றாங்களா? வேதத்தை படித்தால் அது தீர்க்குன்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது. வேதத்தை குறிப்பிட்ட மத குருமார்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது. வேதத்தை புரியாது என்று சொல்லக்கூடிய மதங்கள் இருக்கு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் திருமறை குர்ஆனை நீங்கள் படிங்கள் என்று சொல்கிறது. இஸ்லாத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது. இதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒருவர் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வியை பெறுவதற்காக அவர் முயற்சி செய்கின்றார், ஒரு பாதையிலே அவர் செல்கின்றார். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை இலகுவாக்குகின்றான். கல்வி இருந்துச்சு அப்படின்னு வைங்க, நம்ம சமூகத்தில் தர்கா இருக்குமா? கல்வி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சமூகத்தில் நபி வழிக்கு மாற்றமான செயல்பாடுகள் இருக்குமா? நம்மள்ட்ட கல்வி இல்லை. சகாபாக்கள கல்வி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோலத்தை எப்படி இருந்துச்சு தெரியுமா? கல்வி மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் அவர்களுடைய முயற்சி எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அவர்கள், இன்னொரு தோழர் அன்சாரியை சார்ந்த இன்னொரு தோழர், இரண்டு பேருடைய செயல்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம தொழில், வேலை, சம்பாத்தியம் அப்படின்ட்டு அந்த தினமும் அதுக்குள்ள நம்ம ஓடுவோம். மார்க்கத்துக்கு என்னைக்காச்சும் இந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருப்போமா? ஏதாவது ஒரு இடத்துல பயான் நடக்குது, ஒரு குர்ஆனை படிக்கணும், கரெக்டா தொழுகணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுத்திருப்போமா? நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்வோம். பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்துல நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் கொடுத்திருப்போமா? நம்ம பிள்ளைகளை படிங்க அப்படிம்போம். எதுக்கு? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வேற வேற பகுதியில சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் நினைக்கிடுவோம். தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வாழ்க்கை விஷயத்திற்கு அவர்களுக்கு இது போன்ற ஆர்வத்தை நம்ம தூண்டி இருக்கிறோமா? பல பெற்றோர்களுடைய நிலை உலக நன்மை நோக்கி எல்லா விதமான முயற்சியும் இருக்கும். பல சகோதரருடைய நிலை உலகத்துல பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்துல கண்டு கண்டுமா இருப்பாங்க, ஆனா மார்க்க விஷயத்துல இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல தேவையுடைய நேரத்துல எது இருந்துச்சு தெரியுமா? நபி தோழர்களுடைய காலம், வறுமை, பட்டினி, பசி, ஒருவேளை உணவு என்பது கிடைத்தது என்றால் மறுநாள் உணவு கிடையாது. அவருடைய வாழ்க்கை முறை என்பது மக்காவிலிருந்து அப்படியே ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்திருக்காங்க. தொழில் செய்தால்தான் உணவு என்ற நிலையில் வாழ்ந்த நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய முயற்சி எப்படி இருந்தது என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது கலீஃபா. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாய்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இரண்டு தோழர்கள், அன்சாரியை சார்ந்த ஒரு தோழர், உமர் ரலியல்லாஹு இருவரும் என்ன செய்வாங்க? ஒருத்தர் வேலைக்கு போனார்னா இன்னொருத்தர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு போவாங்க, இஸ்லாத்தை தெரிந்து கொள்வார்கள். இப்படி இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதில் அவர்கள் ஒருத்தர் வேலைக்கு போனார் வைங்க, அந்த பொருளாதாரம் என்பது இருவருக்கும் சொந்தமானது. ஒருவர் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு வருகிறார் என்றால் அந்த கல்வி என்பது இருவருக்கும் சொந்தமானது. இப்படி பங்கு போட்டுக் கொண்டு மார்க்கத்தை அறிவதிலே முயற்சி செய்தார்கள். இதனுடைய விளைவு நபி தோழர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை வந்துச்சு தெரியுமா? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? இறைவனுடைய தூதர், அந்த நாட்டுடைய ஜனாதிபதி. என்னை மோடி இருக்கார் இல்லையா, ஷைத்தான். இத மாதிரி பொறுப்புல உள்ளவங்க கிடையாது, இதைவிட சக்தி வாய்ந்த அரசர். அந்த தூதர்கிட்ட பணியாளராக, ஊழியராக ஒரு தோழர் வேலை செய்யறாரு. ரபியா பின் காப் அல் அஸ்லமி என்ற நபி தோழர். அவங்களுடைய வயசு என்ன இருக்கு தெரியுமா? அன்னைய சூழ்நிலையில 14 வயசு. கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் 14 இருந்து 18 வயதுக்கு உள்ளாக இருக்கும் என்று பதிவு செய்கின்றார்கள். இந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வார். பணிவிடை செய்யக்கூடிய நேரத்தில் இவருடைய இந்த சிறப்பம்சத்தை, அவர் செய்யக்கூடிய அந்த ஊழியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறப்பிக்கின்றது. இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க. அந்த தோழர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா ரபியா, நான் உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன், உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உலக ரீதியாக நன்மை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கேள்வியிலிருந்து நம்ம புரிய முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க,
உனக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் வேணும் என்றால் என்னிடம் கேளுங்கள், நான் தருகின்றேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த தோழர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்ன வேணும் தெரியுமா? வகுல்த அஸாலுக முராஃபகத பில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே அந்த தோழர் யோசிக்கின்றார், நினைவுபடுத்துகின்றார், எதை கேட்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய நினைவை ஓட்டி செல்கின்றார். நினைவுபடுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு நான் எப்படி உங்களோடு நான் இப்படி பணிவிடை செய்கின்றேனோ, உங்களோடு எப்படி நான் வாழ்கின்றேனோ, இதே நிலையில், இதே சூழலில், இதே போன்று நாளை மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்க்கையின் சொர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹ்க்கு இவங்களுடைய பதில ஒரு ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அவங்க கையில தாங்க வேற ஏதாச்சும் வேணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக ரீதியாக வேற ஏதாச்சும் கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்க கையில தாங்க. அந்த தோழர் சொல்றாங்க, ஹுவதாலிக யா ரசூலுல்லாஹ், அதுதான் வேணும், எனக்கு சொர்க்கத்துல தான் இருக்கணும், உங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னோட இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய தொழுகையிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே சஜ்தாக்களை, தொழுகையை கரெக்டா தொழுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அளவுல இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அப்படி செய்ய நினைப்பாங்களா? யாராவது நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த 16 வயசு பருவம் நம்ம பசங்க நம்ம வீட்டுல வளர்றாங்க இல்லையா, அந்த பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, அதுவும் ஒரு பெரிய ஜனாதிபதி கேட்டா நம்ம என்ன செய்வோம்? தாயிரப்பங்க கேட்டாலே எனக்கு கேடிஎம் பைக் வேணுங்குவான், அது வேணுங்குவா, இது வேணுங்குவா, அங்க கூட்டு போங்க, அங்க கூட்டு போங்க, உலக ரீதியான எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறை அதுதான். ஆனால் இவருடைய வளர்ப்பு முறை, இவர்கள் எதை புரிந்தால் எதை கேட்க முடியும்? அவருடைய வளர்ப்பு முறை, அவர்களுடைய நிலை என்பது ஆரம்பத்திலே இஸ்லாத்திலிருந்து வெளியே நின்றார்கள். ஆனால் இந்த மார்க்கம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த மார்க்கத்துடைய தன்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்ன அடிப்படையில் புரிந்து கொண்டார்கள் என்றால், இந்த உலக வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள். மனித வாழ்க்கையில் இந்த உலகத்திலே குறிப்பிட்ட நேரத்தில் வாழ்வோம், குறிப்பிட்ட பருவம் வரை வாழ்வோம், குறிப்பிட்ட பருவம் கடந்து விட்டது என்றால் மரணம் என்ற ஒரு நிலையை நாம் அடைவோம். மரணத்திற்கு பின்னால் ஒரு பெரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த பெரு வாழ்க்கையிலே நம்மை படைத்தவரை நாம் எதிர்கொள்ளவிருக்கின்றோம். படைத்தவனை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்திலே, இறைவனிடத்திலே நல்லடியாக நாம் போகக்கூடிய நேரத்திலே இறைவன் சொர்க்கத்தை வழங்குவான் என்ற அந்த கல்வியை அவர்கள் சரியான முறையில் கற்றார்கள், படித்தார்கள், அதனுடைய தாற்பயத்தை புரிந்தார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்களால் இப்படி கேட்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த வரலாறு எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தன்மை என்ன தெரியுமா? நமக்கும் இந்த மார்க்கம் இருக்குது, நாமும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம். எந்த நபித்தோழர் எந்த மார்க்கத்தை ஏற்றுட்டாங்களோ அந்த இஸ்லாத்தை நாம ஏற்றுக்கிட்டோம். எந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்களோ அந்த சொர்க்கத்தை பற்றிய தகவல் நமக்கு இருக்குது. அவர்கள் பெற்ற அந்த கல்வி, அதை நோக்கி அவர்களுடைய பயணம், அந்த கல்வியை அவர்கள் முறையான முறையில் கற்றார்கள். ஆனால் நம்மிடத்தில் இல்லை. அதனுடைய விளைவுதான் மார்க்கத்தை புறந்தழுகின்றோம். மார்க்கத்திற்கு புறம்பான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே அமைகின்றது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை மார்க்க நெறிமுறைப்படி அமைய வேண்டும் என்றால், நாம் எதிர்நோக்கக்கூடிய முக்கியமான அம்சம் எதுவென்றால் மார்க்கத்தை படிங்கள், இஸ்லாத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய நெறிமுறை என்பது திருமறை குர்ஆன், இஸ்லாமிய நெறிமுறை என்பது நபிகள் நாயகத்துடைய போதனை. இந்த இரண்டு அடிப்படையிலே நாம் வாழக்கூடிய காலம் எல்லாம் நம்முடைய மரணம் என்பது நம்பிக்கையாளனாக நாம் மரணிக்க முடியும். அதைத்தான் தூதர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அறிவுரையாக சொல்கின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து ஒரு அறிவுரையை நமக்கு வழங்குகின்றான். நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் இஸ்லாத்திலே எப்படி முஸ்லிம்களாக நீங்கள் வாழ்கின்றீர்களோ அது இறைவனுக்கு முக்கியமல்ல. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மரணம் என்ற நிலையில் ஒரு மனிதன் மரணத்தை தழுவக்கூடிய நேரத்தில் அவன் முஸ்லீமாக மரணிப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று இந்த இடத்திலே சொல்கிறார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு நபிமார்களை நமக்கு ஒரு பாடமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இரண்டு நபிமார்களுடைய அந்த உபதேசத்தை இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் உபதேசம் செய்கின்றார். எந்த நேரத்தில்? மரண தருவாயில், இறுதி நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கின்றார்கள். யா புனை, என்னுடைய அருமை பிள்ளைகளே,
இஸ்தஃபா லஹுத்தீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தீனாக வழிமுறையாக உங்களுக்கு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். வலா ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் ஒருபோதும் முஸ்லிமாக தவிர உங்களுடைய மரணத்தை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அவர்கள் தன்னுடைய மரண வேளையிலே யாக்கூப் நபி, இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்ன தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் நம்முடைய மரண வேளையிலே இந்த மார்க்க அடிப்படையில் முஸ்லிமான நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய கல்வியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை படிங்கள், திருமறை குர்ஆனை நீங்கள் வாசியுங்கள், நபிகள் நாயகத்துடைய போதனையை நீங்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்முடைய ஜமாத் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஏராளமான பயான் நிகழ்ச்சிகளில் உங்களை நீங்கள் கலந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இப்படி கல்வியை நீங்கள் பெறக்கூடிய நேரத்தில் நம்முடைய அந்த கல்வி என்பது நமக்கு மரணம் வரை பயன்பெறும். அதன் காரணமாக இந்த உலகத்திலே இறைவன் எது தீமையாக நமக்கு காட்டியிருக்கின்றானோ அந்த தீமையிலிருந்து விலகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனுடைய தூதர் எதை நன்மை என்று நமக்கு வகுத்து தந்தார்களோ அந்த நன்மையை நோக்கி நாம் விரைவோம். ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையை நோக்கி நாம் விரைவோம். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாக, இறுதி நிலை நம்பிக்கையாக நாம் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.